எல்லோருக்கும் வணக்கம். நவம்பர் 23ஆம் தேதி சுமார் 6 மணி அளவில் மாலை நாரதகான சபா ஆழ்வார்பேட் அரங்கத்தில் டாக்டர் முகமது ரேலா, நான் சிக்கில் குருச்சரன் மற்றும் டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் 3 பேருமே சேர்ந்து கம்பராமாயணம் இசை வடிவத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கோம். அது தமிழ், அந்த கம்பராமாயணத்தை தமிழில் சொல்லிவிட்டு அதோடைய ஆங்கிலத்தில் அதோடைய அர்த்தத்தை சொல்லி கர்நாடக ராகங்கள் மூலமாகவும் என்னோட சேர்ந்து முடிக்குண்டான் ரமேஷ் அவர்கள் வீணை வாசிக்க, தீபக் பரமேஸ்வரன் அவர்கள் சாரங்கி இசைக்க. ஏன்னா சாரங்கியும் கர்நாடக சங்கீதத்துலேயும் ரொம்ப ரேராக தான் உள்ள வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க போகிறோம். எல்லா இசை ரசிகர்களும், தமிழ் ஆர்வலர்களும் அண்ட் இங்கிலீஷில் கம்பராமாயணத்துடைய டிரான்ஸ்லேஷன் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நாங்கள் தாழ்மையாக கேட்குறோம். ஆமாங்க, இது கம்பராமாயணம் தமிழில் தான் இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாரும் தமிழில் தான் பேசுவாங்க. இந்த கம்பராமாயணத்துடைய போய்ட்ரி, அந்த பாட்டை சொன்னால் எல்லாருக்கும் புரியாது. அதை தமிழில் கூட நம்ம சிம்பிள் தமிழில் சொன்னால் தான் ஜனங்களுக்கு புரியும். அந்த மாதிரி சிம்பிள் தமிழில் சொல்கிறதையே ஆங்கிலத்தில் சொல்லப்போம். அப்போ இங்கிலீஷில் நம்ம சொன்னோன்னா டிரான்ஸ்லேஷன் தான் அது. அதே வேர்ட்ஸை இன்னொரு போய்ட்ரியாக எழுதலை இங்கிலீஷில். அந்த சீனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி எதுக்காக அந்த பாட்டு அந்த நேரத்தில் கம்பன் மனசில் என்ன இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே சிக்கில் குருச்சரன் அது ஒரு பாட்டாக பாடுவான். ஸோ முதல்ல தமிழில் போய்ட்ரியை சொல்லுவோம், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவோம், அந்த சிச்சுவேஷனை பற்றி, அந்த சீனை பற்றி சொல்லுவோம். கம்பராமாயணமே எல்லாம் ஒரு நாடகம் தான், சீன் தான், அதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் மியூசிக் வடிவில் அதை கேட்போம். ஃப்ரீ என்ட்ரி தான், எல்லா ஆடியன்ஸும் வரணுன்ட்டு தான் இது ஆல் ஆர் வெல்கமாக. கர்நாடக இசை ரசிகர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அப்புறம் ஆங்கிலத்தில் கம்பரை கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்து ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.